கடலூரில் தனியார் வசம் இருந்த மருத்துவக் கல்லூரியை அரசுடைமையாக்கியது தேவையற்றது என பேசி திராவிட மாடல் தனியார் நலனில் மட்டும் அக்கறையுள்ள மாடல் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் திமுக அமைச்சர்கள். திமுகவினரின் முகத்திரை கிழிந்தது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 2026 தேர்தல் நெருங்க திமுகவினரின் முகத்திரை கிழிந்து கொண்டே இருக்கிறது. சிதம்பரத்தில் தனியார் வசமிருந்த மருத்துவக் கல்லூரியை அரசுடைமையாக்கியது தவறு என்றும் தேவையற்றது என்றும் திராவிட மாடல் அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். சிதம்பரத்தில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆஞ்சியோ பரிசோதனை வசதியும் இதய சிகிச்சை டாக்டர்களும் இல்லை என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த மருத்துவக் கல்லூரி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியிருப்பதால் விபத்தில் காயமடைந்தவர்கள் அதிகம் இங்கு வருகின்றனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நரம்பியல் மருத்துவர்கள் இல்லை என வேதனை தெரிவித்தார். இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் பிரியாணி புகழ் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனியாரிடம் இருந்த கல்லூரியை அரசுடைமையாக்கி அதிமுக அரசு பெரிய அளவில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாக உள்ளறினார். அதன் பின்னர் பேசிய MRK பன்னீர்செல்வம் தனியார் கல்லூரியை அரசுடைமையாக்கியது தேவையற்றது என பகிரங்கமாக அறிவித்தார். அது எப்படி தேவையற்றதாகும்? 1000 ஏக்கர் பரப்பளவில் தனியார் கட்டுப்பாட்டில் இருந்த மருத்துவக் கல்லூரியை ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் அதிமுக அரசுடைமையாக்கியது. ஏழை மக்கள் பயன்படும் வகையில் தனியாரிடம் இருந்ததை அரசு எடுத்துக்கொண்டதில் என்ன தவறு இருக்கிறது? இதில் உச்சபட்ச கொடுமை என்னவென்றால், தனியாரிடம் இருந்த கல்லூரியை அரசுக்கு சொந்தமாக்காமல் இருந்திருந்தால் திராவிட மாடல் முதல்வர் அங்கு அரசு மருத்துவக் கல்லூரியை கட்டி திறந்திருப்பாராம். இதுவரை இந்த முதல்வர் எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை திறந்திருக்கிறார்? 0 தான் பதில். ஒரு மருத்துவக் கல்லூரி திட்டத்தை கூட இவர்கள் கொண்டு வரவில்லை. அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்றால் நியமிக்கிறோம் என பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் அதை செய்ய திறனில்லாமல் அரசுடைமையாக்கியது தவறு என பேசுகிறார்கள் என்றால் இவர்களது நோக்கம் மக்கள் நலன் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தனியார் நலனுக்காக செயல்படும் அரசு மருத்துவர் பற்றாக்குறையை இதுவரை போக்கவில்லை, இனியும் போக்காது. அதற்கு இந்த இரு அமைச்சர்களின் பேச்சே சாட்சி.